ஏஞ்சல் பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ் என்ன ஆச்சு? நோயின்னு இருக்காயா, சீக்கிரம் வாயா. காவல்துறை உங்கள் நண்பன். சார், கல்லமுட்டா சார், கோயில்பட்டி கல்லமுட்டா சார். கொலகார மாதிரியே பார்க்குறானே. கடல் முட்டா வாங்கி கொடுத்து என் பால் சொத்து போச்சு. சக்தி டீ தானியா கொடுக்குறேன், இதை விஷத்தை கொடுக்குற மாதிரியே பார்க்குறேன். அம்மா டீ வேண்டாம்ப்பா. அம்மா, இந்த உங்க இன்ஸ்பெக்டர் தினசரி கோயில்பட்டி கல்லமுட்டா வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு நான் எங்கம்மா போவேன்? ஏதாவது கடையில போய் கடலை மிட்டாய் வாங்கிக்கோ. அது கோயில் வாசல வச்சு கோயில்பட்டி கடலை மிட்டாய்ன்னு சொல்லி கொடுத்துரு, நம்பிடுவாரு. இது கூட தெரியாத ஆளா இருக்கியே. இந்த மாதிரி களவாணி வேலையெல்லாம் இங்க வந்தா நிறைய கத்துக்கலாம் போல இருக்க. எது எப்படியோ கோயில்பட்டி கடலை மிட்டாய்க்கு ஒரு விமோசனம் கிடைச்சிருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சார், இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். என்ன விஷயமா சார்? காலையில இன்டர்வியூக்கு போன பொண்ணு இது வரைக்கும் வீட்டுக்கு வரல சார். 1 செகண்ட் சார். ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ் சார். கிஸ்ஸிங் கேஸா? மிஸ்ஸிங் கேஸ் சார். யோ, தெளிவா சொல்லியா? சரிங்க சார். சார், சார், உங்களை ஐயா கூப்பிடுறாரு. வாங்க. வணக்கம் சார். சார், சார், காலையில இன்டர்வியூக்கு போன பொண்ணு இவ்வளவு நேரம் ஆகியும் வீடு திரும்பல சார். சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் தேடி பார்த்தேன் சார், எங்கேயுமே கிடைக்கல. பொண்ணு பேரு? மலர்விழி சார். வயசு? 22. லவ் கவுன் ஏதாவது? எங்க பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார். எல்லா அப்பாவும் சொல்ற விஷயம் தான் அது. யோ ரைட்ரு சார். கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அனுப்பிச்சு விடு. சரிங்க சார். அம்மா, எந்த ஊரு? பூக்காடு சார். பூக்காடா? எந்த ஏரியா? வாக்கியாமேடு சார். வாக்கியாமேடா? அந்த ஏரியா நம்ம கண்ட்ரோல்ல. C1 ஸ்டேஷனுக்கு போ. சார், ஆமா சார், அது C1 கண்ட்ரோல் தான். சொல்லிட்டார்ல, சீக்கிரம் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அண்ணே, வாக்கியாமேடு ஏரியாக்கு இதுதானே போலீஸ் ஸ்டேஷன். இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா அங்க போக சொல்றாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியலங்க. அம்மா அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நான் ஏன் பொறுமையா போகணும்? பொண்ணை காணோன்னு பதறாங்களே ஏட்டு. அவங்க இந்த ஸ்டேஷனோட கண்ட்ரோல் தானே. மாசம் மாசம் சம்பளம் கிம்பளம் வாங்க தெரியுது, சின்ன வீடு பெரிய வீடுன்னு கொடுக்க தெரியுது. கம்ப்ளைண்ட் வாங்க மட்டும் வலிக்குதா? இப்படியே போயிருச்சுன்னா இந்த ஆள் மேல நானே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். வேணாமா? இந்த கேஸ் C7 கண்ட்ரோல் தான் வரும். நீங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, சரிங்களா? சார், அந்த ஸ்டேஷனுக்கு தான் போகணும் சார். அங்க போனா இங்க அனுப்புறாங்க. எங்களுக்கு எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னே தெரியல சார். என்ன கேசியா? சார், ஒரு பொண்ணோட மிஸ்ஸிங் கேஸ் சார். எந்த கண்ட்ரோல்லையா வருது? அது C7 கண்ட்ரோல் சார். பேர் என்ன? மலர்விழி சார், என் பொண்ணு. சார் சொல்லுங்க சார். மலர்விழிங்கிற பொண்ணு காணாம போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்களா? சார், அப்ப நான் ரவுண்ட்ஸ் போயிருந்தேன் சார். அப்ப ஸ்டேஷன்ல யார் யார் இருந்தது? திவ்யா இருந்தாங்க சார். ஏமா, கம்ப்ளைண்ட் வாங்க தெரியாது? அவங்க பொண்ணை காணுன்னு பதறி போய் வந்திருக்காங்க, திருப்பி அனுப்பியிருக்கீங்க. சாரி சார், நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். யோ, ஏற்கனவே 3 பொண்ணுங்க மிஸ்ஸிங் கேஸ் பெண்டிங்ல இருக்கு, அதனாலதான் நீ இதை அவாய்ட் பண்றியா? அப்படிலாம் இல்ல சார், நான் எப்பவுமே கடமையில கண்ணியமா இருப்பேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரியும். FIR பதிவு பண்ணிட்டு இமீடியட்டா என்ன வந்து பாரு. கண்டிப்பா உங்களை வந்து பாக்குறேன் சார். மாசம் மாசம் சம்பளம் கம்பளம் வாங்க தெரியுது, சின்ன வீடு பெரிய வீடுன்னு கொடுக்க தெரியுது. கம்ப்ளைண்ட் வாங்க வலிக்குதோ, குளிர் விட்டு போச்சு. மேலெடுத்து ரெக்கமெண்டால உனக்கு திமிரு. என்னோட சுயரூபத்தை காமிக்க வச்சிடாத. சொல்ற சொல்லு.
சொல்றா சார் சொல்றா உன் பொண்ணை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடா என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குற. யோ வாங்கியா. ஓகேங்க. இருக்கிற கேஸே முடிக்க முடியல. உட்காருங்க. என்ன பேரு சார்? மலர்விழி சார். ஏங்க காஃபி எடுத்துக்கங்க. எதுக்குடி இந்த அபர்ணா நலந்தானா நலந்தானான்னு காலங்காத்தால இந்த கூத்தடிச்சிட்டு கூத்தடிக்கலீங்க. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வெற்றிக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அத சால்வ் பண்றதுக்காக சாஃப்ட் சாங்கா போட்டு அவனை கூல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓ, நம்ம வீட்டு சிங்கக்குட்டி என்ன பண்றாரு? அவன் என்ன லேசுப்பட்டவனா? ஹார்ட் சாங்கா போட்டு அவ ஹார்ட்டையே டச் பண்ற மாதிரி விசாரிப்பான் பாருங்க. இவ்வளே பரதநாட்டியத்தில் அறக்குற குழந்தைங்களை அழ வச்சுட்டு என்னையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இருடி வரேன். அந்த தண்டசோர் வீட்டுக்கு போயிட்டு அவனை அசிங்கமா திட்டிட்டு வாங்க. அதுக்கு நான் லாய்க்கு இல்லம்மா, இவர்தான் லாய்க்கு. இப்ப போறியா இல்லையா? இல்லன்னா நான் திரும்ப தில்லான ஆடிடுவேன். ஐயோ வேணாம் வேணாம். ஏற்கனவே உங்க ஆத்தா அந்த காலத்துல தில்லான ஆடித்தான் என் உடம்பு இந்த லட்சத்துல இருக்கு. நீ எல்லாம் ஆடாத, நான் போய் கேட்டு வரேன். வாயா போலாம். யோ, இத்தனை சொத்து இருந்தோம் அதெல்லாம் மதிக்காம சொந்தமா பரதநாட்டிய கிளாஸ் வச்சிருக்கு, சொந்தமா ஜெராக்ஸ் கடையும் வச்சிருக்கு என் பொண்ணு. ஆனா உன் பையன் காலங்காத்தாலேயே ராப்பு ராப்பு ராப்புன்னு இருக்கேன். லட்சணத்துல பொண்ணை வேற கட்டி கொடுக்கணுமா? ஏப்பா, வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு பாசத்தை பத்தி என்ன தெரியும்? இல்ல பரதத்தை பத்தி தான் என்ன தெரியும்? என் பிள்ளை இதுக்கு வேலைக்கு போகணும். என் புருஷன் சம்பாதிச்சிருக்கிற மொத்த சொத்துமே ஒத்த பிள்ளைக்கு தானே. ஒத்த பிள்ளை இருந்தா தலையில தூக்கி வச்சு ஆட்டம் போடுவீங்களோ? அதுக்குள்ள என்ன வாட வெள்ள வரைக்கும் வருது? என் ஆசை பிள்ளைக்காக ஐர மீனை வாங்கி நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அதான். ஏன் அப்பறனாக ஐர மீன் குழம்புனா நிறையவே பிடிக்குமே. அதுக்காக வந்துட்டாங்கிறதுக்காக வாயிலே ஊத்த முடியும்? வாயில ஊத்த வேணாம், ஒரு தூக்குச்சத்துல ஊத்தி கொடுத்தா தூக்கிட்டு போக மாட்டோமா? கொடுத்து அனுப்புறேன். நல்ல நலந்தானா பாட்ட ஐ வால்யூம்ல வச்சு நல்லா ஆடிக்கிட்டே குடிங்க வாங்க. அடியே தூக்கு சட்டி மறந்துடாதீ. பாப்பா போலாம். மீன் குழம்பு மறந்துடாதீங்க. ஐயோ ஐயோ, என்ன தின்னாலும் உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. புள்ள வேலை தேடி போறாருல்ல, கையில கொஞ்சம் பணம் கொடுத்துங்க. நான் அவனை வேலைக்கு போக சொன்னேன். அப்புறம் நான் தாங்க சொன்னா. அப்புறம் நான் சொன்னா அவகிட்ட போய் வாங்கிக்க சொல்லி கட்டுறதுக்கு முன்னாடியே கை நீட்டி காசை வாங்கினா தான் பணத்தோட அருமை ஐயாவுக்கு புரியும். அப்பா, ஆனாலும் இந்த அப்பர்ணா போடுற சீன் இருக்க ஓவரா சீன் போடுறா. தம்பி, லஞ்சு அப்புறம்னாக்கு போற வெள்ள கொடுத்துருங்க. சும்மா கொடுக்க வேணாம், காசு தருவா, எடுத்துட்டு போங்க.